இன்றைய முரளியிலிருந்து 5 மகா வாக்கியங்கள். முதல் வாக்கியம், தூய்மையின் கூடவே நினைவு யாத்திரையும் வேண்டும். தூய்மையாக இருப்பதன் மூலம்தான் நினைவில் இருக்க முடியும். அதாவது தந்தையின் நினைவில் இருக்க முடியும். இந்த பாயிண்டை நல்ல விதத்தில் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். இரண்டாவது மகா வாக்கியம், நினைவில் இருப்பதில்லை எனும்போது மனதிலும் உயர்வது கிடையாது. அதாவது இந்த மனதில் உயர்வது கிடையாது என்பதை பாபா இங்கு 2 விதத்தில் கூறுகின்றார். ஒன்று, மனதளவில் உயர்ந்த நிலையை அடைவதும் கிடையாது. நினைவில் இல்லை என்றால் தந்தையின் மனதிலும் நாம் அமர முடியாது. தனது நினைவின் மூலம்தான் தந்தையின் நினைவும் கிடைக்கும் அல்லவா என்று பாபா கூறுகின்றார். ஆகவே மிக மிக அதிகமாக முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். மூன்றாவது மகா வாக்கியம், காம விகாரத்தை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகத்தை வென்றவராக ஆவீர்கள். நான்காவது மகா வாக்கியம், நீங்கள் இந்த முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற போதையில் தங்களை கொண்டு வர வேண்டும். ஐந்தாவது மகா வாக்கியம், சத்தியமான தொடர்பு உயர்த்தும், மோசமான தொடர்பு தாழ்த்தும். ஆகினால் தந்தை உயர்வான தொடர்பில் இருக்கும்படி நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஓம் சாந்தி.